ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்ப்போமா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஒரு கப்பில் வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் வந்து நம்ம மாவு வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறோம். எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நம்ம வெல்லமும் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாவு எடுத்துகிட்டு லைட்டாக உப்பு மட்டும் போட்டுட்டு நம்ம சூடு பண்ண பார்த்திங்கன்னா சுடு தண்ணி அதை லைட்டாக ஊற்றி கிளறி விட்டு நல்லா சாஃப்டாக வந்து மாவு வந்து நல்லா பிணைஞ்சி எடுத்துருங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்ட 1 டீஸ்பூன் கீ கூட சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பால் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வெந்து வரப்போ டேஸ்ட்டாக இருக்குன்னா ஹார்டாகிடும். நல்லா பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உருண்டை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தான் நம்ம ஜாங்கிரி சேர்த்துக்கிறோம். நல்லா நுணுக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு நல்லா மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப் ஜாங்கிரிக்கு வந்து ஒரு 1/2 கப் வந்து தண்ணி ஊற்றி நல்லா டைலூட் பண்ணி நல்லா தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பதம்லாம் தேவையில்லை. அடுத்து வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு வடைச்சட்டியில் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம். தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தண்ணி நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த உருண்டை, அதை எல்லாமே இதில் சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து உருண்டை போட்டு வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டோம்னா நல்லா காஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் தான் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டோன்னா நம்ம தேங்காய் பால் வந்து துருவி வச்சு எடுத்துருக்கோம். தேங்காய் பால் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்குறப்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சேர்த்துட்டு நம்ம அரிசி மாவு வந்து ஒரு 10 டீஸ்பூன் வந்து தண்ணியில் இது மாதிரி கரைச்சி எடுத்து வச்சு அதுலேயும் கொஞ்சம் ஊற்றி திக்னஸ்க்காக நல்லா வெந்து வரவும் நம்ம வந்து ஒரு பாகு ரெடி பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அதை வந்து இது மாதிரி ஒரு சன்னி வச்சு அதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா மண் தூசியெல்லாம் இருக்கும். அதுக்காக தான் இது நல்லா பாகு கொதித்து நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கி சர்வ் பண்ணால் சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் ட்ரை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் சமையல் ட்ரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.